ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அதில் திரௌபதி வருடத்துக்கு ஒருத்தரோட இருப்பாங்க. அந்த சமயம் 4 பேருமே அவங்கள பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்கள பார்க்குறவங்க ஒரு வருட காலம் நாட்டை விட்டு வெளியேறி வனத்தில் பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்படிங்கிறத பஞ்சபாண்டவர்கள் முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு அந்தணனுடைய பசுக்களை கொடுமைக்காரர்களான திருடர்கள் ஓட்டிக்கிட்டு போகும்போது அந்த அந்தணன் அர்ஜுனன் கிட்ட முறையிடுறாரு, நீங்கள் தான் இதை காப்பாற்றி கொடுக்கணும்னு. அப்போ அர்ஜுனன் உடனே இதோ என்னுடைய ஆயுதங்களை எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லி ஆயுதங்களை எடுக்க போகும்போது தர்மபுத்திரரும் திரௌபதியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஆனாலும் இந்த பிரஜையினுடைய இந்த பிராமணருடைய உடைமையை காப்பாற்ற வேண்டிய கடமை இருந்ததால் ஏற்பாட்டை மீறுவது தான் சரின்னு தீர்மானம் பண்ணி அர்ஜுனன் உள்ளே நுழைஞ்சு ஆயுதங்களை எடுத்துட்டு கொடியவர்களையெல்லாம் வீழ்த்தி பசுக்களை மீட்டு அந்தணன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. குடிமக்கள் அர்ஜுனனுடைய கடமை உணர்வை பாராட்டுறாங்க. ஆனால் அர்ஜுனனுக்கு தங்களுடைய ஏற்பாட்டை மீறிய குற்ற உணர்வு துன்பப்படுத்துது. அப்போ தர்மபுத்திரர் சொல்கிறாரு, பரவாயில்லை, ஆபத்தில் தானே நீ ஆயுதங்கள் எடுக்க வந்த, பரவாயில்லைன்னு சொல்லி தடுத்தும் கூட ஏற்கனவே தங்களிடையே போட்டுக்கொண்ட நிபந்தனையின்படி அர்ஜுனர் தங்களிடையே போட்டுக்கிட்ட நிபந்தனையின்படி வனவாசத்துக்கு போகிறாரு. பல வன பிரதேசங்களை கடந்து கங்கையோட உற்பத்தி பிரதேசத்தில் அர்ஜுனன் தங்கும்போது உலூபி அப்படிங்கிற ஒரு நாகக்கன்னிகை அர்ஜுனனை தண்ணீரில் இழுத்துக்கிட்டு போய் நாகலோகத்துக்கே போயிடுறாங்க. அப்போது அர்ஜுனனை திருமணம் செய்ய சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது, வேண்டி கேட்டுக்கும்போது அர்ஜுனன் இந்த ஒரு வருட கால வனவாசத்தில் நான் பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அர்ஜுனன் அந்த உலூபிங்கிற நாகலோக பெண்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த பெண் சொல்கிறாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்காட்டி நான் உயிரையே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பெண், நாகலோக கன்னிகை. அப்போ அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. இது என்ன செஞ்சார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஹரி போல்.